சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசகம் உதயாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து சிவபுராண திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் என்ற பகுதியிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். நமக்கு எண்ணற்ற தமிழ் நூல்கள் படிப்பதற்கும் வாழ்வியலை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்து முடிப்பதற்கு ஒரு ஜென்மம் போதாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மணிமேகலை, சீவ சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, புறநானூறு, அகநானூறு, மகாபாரதம், இராமாயணம், இது போன்ற சிறப்புமிக்க காவியங்களும் நூல்களும் நமக்கு கிடைத்திருப்பது தமிழராக இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு அரும்பெரும் வரமாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் ஒரு தமிழ் நூலிலே ஒவ்வொரு பகுதியாவது தினமும் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது நம்முடைய வாழ்வியல் முறையையும் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய அறநெறிகளையும் தர்ம விளக்கத்தையும் தர்ம சிந்தனையும் வளர்க்க மிகவும் உதவியாக இருக்கும். தற்பொழுது உள்ள அவசர காலகட்டத்திலே நமக்கு முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்களை வாசிக்கும் பொழுது எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பதும் பொறுமையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும் மிகவும் உறுதுணையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நூல்களெல்லாம் படிக்கும் பொழுது நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள், எவ்வாறெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், இவர்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கிருந்து கிடைத்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கையிலே அவர்களெல்லாம் இறைவனுடைய நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. ஐயம் மட்டுமல்ல, அவர்களெல்லாம் நிச்சயமாக ஞான பிறவிகளாகத்தான் இருந்திருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் எங்கிருந்து உதயமாகும் என்பது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான். வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். எல்லோரும் படியுங்கள். எல்லோரும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படியுங்கள். ஒரு பக்கமாவது உங்களுக்கு பிடித்த நூல்களை வாங்கி படித்து படிக்கும் வழக்கத்துக்கு கொண்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் இன்றைய தினம் இந்த செல்போன் என்னும் மாய கருவியில் வீழ்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருப்பதிலேயே நேரத்தை கழிப்பதிலும் இருக்கின்றோம். நான் உங்களை தவறாக சொல்லவில்லை. வாசிக்கும் பழத்தை கொண்டு வாருங்கள் என்பதற்காக இதை சொல்கிறேன். சரி, அதையெல்லாம் விடுங்கள். தினந்தோறும் ஒரு 5 வரிகளையாவது நாம் திருவாசகத்தில் வாசிக்க வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நம்முடைய பாடல் வரிகளுக்குள்ளாக செல்வோம். வாருங்கள், பாடலை பார்ப்போம். நண்பர்களே, கீர்த்தி திரு அகவல் என்னும் பகுதியிலிருந்து இன்றைய தினம் நம்முடைய பாடல் வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். பாடலை தற்போது பார்ப்போமா? கூருடை மங்கையும் தானும் வந்தருளி, குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை, சதுர்பட சாத்தாய் தானேலும் தருளியும், வேளம்புத்தூர் விட்டெரு அருளி, கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். கூருடை மங்கையும் தானும் வந்தருளி, குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை, சதுர்பட சாத்தாய் தானெழுந்து அருளியும், கோலம்புத்தூர் விட்டெரு அருளி, கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் என்பது பாடல் வரிகளாகும். அதற்குரிய விளக்கத்தை நாம் தற்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கூருடை மங்கையும் தானும் வந்த அருளி என்பதற்கான பொருள் என்பது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு உடம்பில் ஒரு பகுதியை பெற்றுள்ள மாதுடன் வந்து அருள் செய்பவன். நன்றாக கவனியுங்கள். கூருடை மங்கையும் தானும் வந்த அருளி, இந்த உலகத்து உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு தம் உடம்பில் ஒரு பகுதியை பெற்றுள்ள மாதுடன் வந்து அருள் செய்பவன் என்று பொருள். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை, மதுரைக்கு மேற்கே உள்ள குடநாட்டிலிருந்து குதிரை வணிகனாக வந்து மிகவும் திறமையாக அருள் செய்தவன். சதுர்பட சாத்தாய் தானெழுந்து அருளியும்,
வேலம்புத்தூர் விட்டெரு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். வேலம் புத்தூர் என்னும் தலத்தில் உக்கிரகுமாரனுக்கு வேல் கொடுத்து தனது சிறப்பினை காட்டி அருளியவன். சாந்தம்புத்தூர் என்னும் தலத்தில் வில் கொண்டு போர் செய்யும் வேடன் ஒருவனுக்கு கண்ணாடியில் காட்சி தந்து அருள் செய்தவன் நம் இறைவன் என்று நம்முடைய ஆசிரியர் நமக்கு விளக்கத்தை தந்திருக்கின்றார். நண்பர்களே, இன்றைய தினம் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் என்ற பகுதியிலிருந்து 5 வரிகளை சிந்தித்தோம். மீண்டும் நாளை அடுத்த 5 வரிகளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.